கண்ணாலே சென்னை கலைக்குழு வழங்கும் பட்டாங்கில் உள்ளபடி நாடகம் முடிந்த பிறகு நீங்கள் பற்றி உரையாட வேண்டும், பேச வேண்டும். அதுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். என் மகனோட வண்டியை மறிச்சு காத்த புடிங்க விட்டாருங்க. கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலன்னா உடம்புல உசுறு இருக்காதுன்னு மிரட்டுறாங்க. அவர் பேர் சொல்ல மாட்டாரா? அவனுக்கு பேச்சு வராது. பேச்சு வராது. இந்த மாமா இந்த நாடகத்தை ஃபர்ஸ்ட் நாடகம் பார்க்குற போது ரொம்ப என்ன சொல்றது, இன்னைக்கும் அது இருக்கு. இதை இதை ஒழிக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம பொறுப்புன்னு எடுத்துக்கணும். நம்ம பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டு இது நம்ம ஊரில் நடந்தாவோ நம்ம பக்கத்தில் நடந்தாவோ அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான். உன் வீட்டுக்காரு என்ன பண்ணாருங்கிறதுக்காக அப்படி அடிச்சாரு. எங்க வீட்டு பொம்பளைய எதுக்கு வந்து அடிக்கிறீங்கன்னு அவர் கையை பிடிச்சி தடுத்தாரு. அவ்வளவுதான். தெளிவா சொல்லிட்டேன். இந்த வழியா பணத்தை கொண்டு போக முடியாதுன்னு தெளிவா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீ தொட்டி கட்டுறது சம்பந்தமா கிராம சபையை கூட்டணும். கலெக்டர் வேற கூட்ட சொன்னாருன்னு சொல்லி ஒரு தேதி பிக்ஸ் பண்ணு. ஆறு கதையா பேசுறியா? அவங்க பாடு அப்படியே நடு ரோட்ல போட்டு போயிட்டாங்க. எல்லாம் போலீஸ் கஸ்டடிக்கு வந்துருச்சு. பணத்தை எரிக்கிறதோ புதைக்கிறதோ எல்லாம் போலீஸ் தான் செய்ய போகுது. நாங்க இந்த ரோட்டு வழியா தான் பணத்தை தூக்கிட்டு போக போறோம். ஒழுங்கு மரியாதையா ஒத்துழைங்க, இல்லனா நாங்க சட்டப்படியான நடவடிக்கையில இறங்க வேண்டியது. அந்த நாடகத்தினுடைய இம்பாக்ட் அப்படியே உள்வாங்கிட்டு மனதுக்குள் அதனை பற்றி அசை போட்டு கொண்டு வந்திருந்தவர்கள் திரும்பி செல்ல வேண்டும். அந்த மாதிரி தான் வீதி நாடகத்துங்கள் எல்லாத்தையுமே முதல்ல இதுன்னு தூக்கிட்டு வந்திருக்கணும். நீங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்கய்யா, பணத்தை தூக்கிக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணணும்னு நீங்க வேணா பிலிம் காட்டிக்கலாம். மற்றபடி ஒரு சுக்குக்கு இது ஆகாது. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற ஔவையாரினுடைய அருமையான அந்த பட்டாங்கில் உள்ளபடினா நடைமுறையில் அப்படி இருக்கிறார். இவ்வளவு கேவலமான ஒரு சாதி முறைகள் இருக்கிறதே, இதன் மீது நமக்கு கோபம் வரவில்லையே. ஜல்லிக்கட்டின் மீது வந்திருக்கிற கோபம் இந்த சாதி இழிவுகளை போக்க வேண்டும் என்பதற்காக கோபம் வரவில்லை. தமிழ்நாடு பொங்கி எழுந்திருக்க வேண்டும், அப்படி வரவில்லையே. இளைஞர்களிடம் அது வர வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் இளைஞர்கள் இல்லை. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற முத்தமர்தம் உறவு வேண்டும். முள்மொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். வள்ளலாரை பற்றி நீங்க போட்டது மெய் இழுத்து போச்சு. உண்மையாவே வள்ளலார் இந்த அளவு வள்ளலார நீங்க அந்த மெய் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தத்தை சொன்னது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வள்ளலார் அவர்களை நேரடியாக நாம் பார்க்காவிட்டாலும் அவருடைய அந்த வெளிப்பாட்டின் மூலமாக அவரை நாம் உணர முடிகிறது என்பதை பார்க்கிறோம். நமது என்சான் உடம்பிற்கு தமிழில் மெய் என்று ஒரு பெயரும், மெய் என்றால் உண்மை என்று பொருள்.
இந்த உண்மை மெய்யும் உண்மையாகவும் இருப்பதால் தான் நமது தமிழ் மரபு நமது என்சான் உடம்பை மெய் என்கிறது. உரையா நிலையில் என் துந்தியும் தங்கிட்டு, உரையா நிலையில் என் துந்தியும் தங்கிட்டு, துய்படா காதல் ததும்பி மேல் பொங்கிட்டு, துய்படா காதல் ததும்பி மேல் பொங்கிட்டு. ஒரே ஒரு வார்த்தையில் பிள்ளைகளை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தமிழக வீதி நாடக இயக்கத்தின் பிதாமகன். பிரளயன் ஒரு நாடகக்காரர் என்பதாக ஒரு ஒற்றை பரிமாணத்தில் தட்டையாக ஒரு சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு பன்முக ஆளுமை மிக்கவர் என்பது அவரை பற்றி அறிந்தவர்கள் நிச்சயமாக ஒப்புக்கொள்வார்கள். அவருக்கு இதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், இது ஒரு கட்ஸ் வேணும்பாங்கல்ல, அந்த துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் இருக்கு அவருக்கு. இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு 11 அவர் கேட்கும் போது ஆரம்பிக்கும் போதே சொன்னார், 11 மணி, அதுவும் இன்னைக்கு காலையில வேலை நாள்ல எப்படி சாத்தியமாகுமா, 10 பேர் இருப்பாங்களா அப்படின்றாரு. இல்லை, இங்கே உட்கார இடம் இல்லை. எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இதை சாத்தியப்படுத்திய கல்லூரியுடைய இஸ்லாம் மாணவர் அவர் வந்து நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. அங்கெல்லாம் போய் சேரணும் கருத்து, அவருக்கு போய் சேர்ந்து இருக்கிறது, அவர்கள் பேசணும் தொடர்ச்சியாக. அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த இடத்தில் யார் போய் அமர வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் வாக்காளர் பெருமக்களும் இருக்கிறார். ஆக இதையெல்லாம் சேர்ந்து நாம் ஒரு அற்புதமாக சமைத்த இந்த நாடகத்தை அரங்கேற்றி குறுகிய காலத்தில் இந்த நாடக குழு ஏற்பாடு செய்தமைக்கு நெஞ்சார நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். மிக நிறைவான இந்த அதிகாலை வேலையில ரொம்ப ஒரு வார நாள்ல அது ஒரு உள்ளரங்குல இத்தனை பேர் திரண்டது பெரிய மகிழ்ச்சி, எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறோம். மறுபடியும் குழந்தைகள் சார்பாக நன்றி. இவங்க எல்லாருமே பலவிதமான வேலைகள் செய்து கொண்டு நடிப்பை வந்து ஒரு தீவிரமான கலையாக கருதி செயல்படுகிறார்கள். காலேஜ்ல வந்து நாங்க ப்ளே பண்ணியிருக்கோம். அதுல வந்து நாங்க எங்களால முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு நாங்க வந்து பண்ணோம். ஆனா இங்க பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா கிடைச்சிச்சு. ஸோ எப்படியெல்லாம் ஆக்ட் பண்றாங்க, அவங்களோட எல்லா கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு, அது எல்லாமே நோட் பண்ணும்போது அவங்க எல்லாமே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நம்மளால நிற்க முடியல, நாள் நடக்க முடியல, நம்ம தோலை துண்டு போட முடியல, வந்து ஒன்று சேர்ந்து இருக்க முடியல. இன்னைக்கு அதை உடைத்து ஒரு முன்னேற்றத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த முன்னேற்றம் தொடர்ந்து நாம் நடக்கணும். அந்த முன்னேற்றம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு இங்க சைலண்டா அத்தனை பேர் என்ன பண்ணணும், எதிர்வரும் காலத்துல பேசணும்.